அருமையான கவிஞர் ரசூலுல்லாஹ் காலத்துல. அலா குல்லு ஷைஇன் மா ஹலல்லாஹு பாத்திலா. இது ஒரு கவிதை. இந்த கவிதையை சொன்னவர் யூதர். இது புகாரில் இருக்கு. அருமையான கவிதையை பாராட்டுறாங்க ரசூலுல்லாஹ். அலா குல்லு ஷைஇன் மா ஹலல்லாஹு பாத்திலா. அருமையான கவிதையை ஏற்றிருக்காங்க. அவன் கவிதையில ஈமான் அல்லாஹ் சொல்றாங்க. ஆனா அந்த கவிதை ஈமான் இல்லையே. அப்படிங்கிறார் ரசூல். இந்த கவிதை இயற்றியவனுக்கு ஈமான் இல்லை. அந்த வார்த்தை ஈமான் சொல்லு. சொன்னவனுக்கு ஈமான் இல்லை. அது எப்படினாங்க? நபி வழி நடந்தால் நரகம் இல்லை. சொன்னது யாரு? ஒரு கவிதை. நான் கூட படிக்கிறேன். நல்ல கவிதை. நபி வழி நடந்தால் நரகம் இல்லை சொல்லிக்கிட்டு நபி வழிக்கு மாற்றமா மியூசிக் ஹராம். நபி வழி நடந்தால் நரகம் இல்லை சொல்லிக்கிட்டு நபி வழிக்கு மாற்றமா வழி நடக்குது. இது கவிஞனுடைய முட்டாள்தனம். அவன் சொல்லுக்கு அவனே மாற்றமா செய்யும். அப்படின்னா புரியுதா? ஒரு பையன் சிகரெட் குடிக்கும். அங்க இருந்து சார் வர்றாரு, பாத்தியார் வர்றாரு. பார்த்த உடனே தூர போட்டு தெரியாம செஞ்சா பரவாயில்ல. அவன் எடுத்தான் பூன் மூஞ்சில வரான். ஐ அம் சாரி சார், நான் குடிக்க மாட்டேன் சார். தப்ப செஞ்சுட்டா மன்னிக்கப்பா, தப்ப விட்டுட்டு மன்னிக்கப்பா. அந்த மாதிரி கவிதைகள் தன் தவறை செய்து கொண்டே மன்னிக்கப்பா. அந்த கவிதை ஈமான் சொல்றான். அலா குல்லு ஷைஇன் மா ஹலல்லாஹு பாத்திலா. இது புகாரில் இருக்கக்கூடிய ஒரு கவிதை. இந்த கவிதையை நபிகள் எடுத்து சொல்கிறார்கள். ஏன் அப்படி சொன்னாங்க? அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் அனைத்தும் அழிந்து போகும். மனிதர்களே, இது நீங்கள் பொய்யென கருதுகிறீர்களா? சூரத்துல் ரஹ்மான்ல வருது. குல்லு மன் அலைஹா ஃபான் வயபகா வஜ்ஹு ரப்பிக. உன் இறைவன் மட்டும்தான் இருப்பான் முஹம்மதே. அவனை தவிர அனைத்தும் அழிந்து போகும். மக்கா, மதீனா, கஅபா, உலகம், பூமி, குர்ஆன், ஹதீஸ் எல்லாம் அழிஞ்சிரும். மலக்குகள் எல்லாம் அழிஞ்சிரும். அல்லாஹ் மட்டும்தான் இருப்பான். இந்த குர்ஆன் வசனத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எல்லாத்தையும் அழிச்சிட்டு அல்லாஹ் மட்டும் திருப்பி எல்லாத்தையும் உருவாக்குவானாம். அப்படி குர்ஆன் இருக்கு. இந்த குல்லு மன் அலைஹா ஃபான் என்ற வசனத்தை கவிதை சொல்றான். அலா குல்லு ஷைஇன் மா ஹலல்லாஹு பாத்திலா. அல்லாஹ்வை தவிர எல்லாம் பாத்தில்கள் அழிந்து போகக்கூடியவை. கவிதை சொல்றான்.